அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். உலகத்திலேயே அதிக வெப்ப அபாயம் இருக்கிற இடங்கள் அப்படின்னு பிரிட்டன் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இருக்குதே, அவங்க ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச ஊர் ஏதாவது இருக்குதா, நாடு என்னென்ன இருக்குது அப்படின்னு அப்படியே அந்த பட்டியலை அப்படி பார்த்தேன். அதில் நம்முடைய நாக்பூர் இருக்குதே வடநாட்டில், அது 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதே மாதிரி ஈராக்கில் ஒரு நாடு, அங்கே ஒரு ஊர், அதுவும் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. இதெல்லாம் வெறும் பொது அறிவு தகவல் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இனிமேல் தான் இருக்குது விஷயமே. இதில் 7வது இடத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் இருக்கிறதே அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஊர். அந்த 7வது இடம் அப்படிங்கிறது அப்போ ரொம்ப பின்தங்கிலாம் இல்லை. முதல் 10 இடங்கள் அப்படின்ற மாதிரி, டாப் 10 ரிச் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் டாப் 10ல் இருக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப பெருமைக்குரியது. ஆனால் கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்களில் நாம் முதல் 10 இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். பி கேர்ஃபுல் அப்படிம்பாங்களே, அது மாதிரி நாம் எல்லாருமே உடனடியாக விழித்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. ஏன்னா உலக அளவில் அதிக வெப்பம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அவங்க அதை பல்வேறு அளவைகளை எல்லாம் வைத்து முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இது ஏதோ குத்துமதிப்பாக சொன்னது இல்லை. அதுவும் ஒரு பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு, தீர்மானம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு காரணங்கள் சொல்கிறாங்க. அதை நினைக்கிறப்போ தான் இது ஏதோ வேற ஒரு ஊர், நம்ம ஊர் இல்லைடாப்பா அப்படின்லாம் நீங்கள் திருப்தி அடையக்கூடாது. அது எந்த ஊருன்னு அப்புறம் நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா முதல்லையே சொல்லிட்டா, ஓ இது நம்மளுது இல்லை அவங்களது, சித்தப்பா தான் அங்கே இருக்கிறாரு, வேணும் மாமியார் ஊர், அது பரவாயில்ல அப்படின்லாம் மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு வரும். இது யாருக்கு வேணாலும் பொருந்தலாம். ஆனால் அவங்க சொன்ன காரணங்கள் இருக்குதே, அது நானும் நீங்களும் நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுகிறேன். கடந்த ஒரு 50, 60, 70 ஆண்டு காலமாக நான் யார் என்ன காரணம்னு அதுக்குள்ளெல்லாம் போல, இது சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயம். இந்த பசுமையான ஒரு பகுதி அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்ம பெரியவங்க ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்க. அதாவது ஒவ்வொரு ஊருக்குமே ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும். கோவில் சம்பந்தப்பட்ட ஆன்மீகமானது அப்படின்னு தான் தோணுது இல்லை. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் ஊரில் அம்மன் கோவிலில் வேப்ப மரங்க, இங்கே யாருமே வேப்ப மரத்தை நாங்கள் வெட்ட மாட்டோங்க அப்படிம்பாங்க. எங்கள் ஊரில் வன்னி மரம் தாங்க ஸ்தல விருட்சம், அது சாமிக்குங்க, அதனால் யாரும் அதை வெட்ட மாட்டோங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்தந்த ஊரில் மற்ற எல்லாத்தையும் கூட விறகு அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு பயன்படுத்தினா கூட ஒரு குறிப்பிட்ட வகையான மரங்கள் அப்படியே செழித்து செம்மையாக வளரும். அப்போ இயல்பாகவே மரத்தினால் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் ஒரு மாதிரி எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, புவியியல் சார்ந்த ஒரு சமநிலை. இது வெட்டுப்பட்டாலும் இந்த மரங்கள் வெட்டப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றன. அது மாதிரி ஸ்தல விருட்சம் என்பது இந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸை அப்படியே தொடர்ந்து இருப்பதற்கு பெரியவர்கள் செய்த ஏற்பாடு. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. என்ன மரமாக எதாக இருந்தாலும், இது கட்டில் பண்ணலாம், இதை வச்சு நாற்காலி பண்ணலாம், இதை வச்சு கதவு பண்ணலாம் அப்படின்னு, இதை வச்சு பென்சில் பண்ணலாம், எல்லாத்துக்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் எல்லா மரத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது சரியா? தேசிய சராசரி படி ஒரு மாவட்டம் இருக்கிறது அப்படின்னா 33% நிலம் பசுமை புல்வெளிகளுக்காக அல்லது பசுமை மரங்களுக்காக என்று இருக்க வேண்டும். 33%. நேஷ்னல் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த குறிப்பிட்ட ஊரில், எந்த குறிப்பிட்ட ஊர், உலக அளவில் 7வது இடத்துல இருக்கிறமே, அந்த குறிப்பிட்ட ஊரில் நேஷ்னல் ஆவரேஜை விட குறைவாக இருக்கிறது. அங்கே பசுமையான பகுதின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. நீங்கள் கேட்கலாம், என்னங்க அந்த ஊருன்றீங்களே, அது எந்த ஊருன்றீங்களா? நம்ம மதுரை தான், வெள்ளந்தியான மக்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அங்கே தான் உலக அளவிலேயே வெப்பம் அதிகமாக இருக்கிற ஊர் என்று 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. அப்போ இது கொஞ்சம் இப்போ மதுரைன்னு ஒன்றே கொஞ்சம் திக்குன்னு ஆகுதுங்களா? எல்லாம் நம்ம எப்படி நம்ம பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அந்த ஊரில் இருப்பாங்க.
நம்மளும் அடிக்கடி போயிட்டு வருவோம். போய் அம்மா மீனாட்சியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு வந்துடுவோம். இல்லைன்னா வேறு சுற்றுலா அது மாதிரி போகிறதுக்கும் அந்த பக்கம் இருக்கிற நிறைய ஊர்கள்லாம் இருக்கிறது, அங்கேயே அப்படியே போயிட்டு வருவோம். ஆனால் பாருங்கள், உலக அளவிலேயே இது வெப்பம் அதிகமாக ஆகிக்கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஏராளமான காங்கிரீட் கட்டடங்கள், சாலைகள், நகர் விரிவாக்கங்கள், அப்புறம் அங்கே இருக்கிற மலைகள் எல்லாம், அங்கே இருக்கிற அந்த குவாரிகள் அமைப்பது அப்படின்ற வகையில் மலைகள் எல்லாம் சுரண்டப்பட்டு இருக்கின்றன. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது இந்த தவறுகள் எல்லாம் எந்த எந்த ஊரில் நடக்குதோ அந்த ஊர்லேயும் விரைவில் வெப்பம் என்பது உலக அளவிலேயே அதிகமாக ஆகிவிடும். கவனமாக இருங்க. இப்போ என்னென்ன தவறுகள்லாம் அங்கே நடந்ததோ, தவறுனா புவியியல் சார்ந்த தவறுகள் நாம் எல்லாரும் சேர்ந்து செய்தோமோ அல்லது செய்ய அனுமதித்தோமோ, அது நம்ம ஊர்லேயும் நடந்துராதபடி பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. அப்போ ஆறுகளை எல்லாம் நாம் சரியாக பராமரிக்காமல், நிலத்தை சரியாக பராமரிக்காமல், பசுமை பகுதிகளை சரியாக பராமரிக்காமல், காங்கிரீட் காடுகள் என்று சொல்வார்களே, அப்படி கட்டடங்கள் வரக்கூடிய காங்கிரீட் காடுகளாக நகரங்கள் ஆனால் எந்த ஊரும் உலக அளவில் பொருளாதாரத்தில் 7வது இடம் என்றால் பெருமை கொள்ளலாம். வெப்பத்தில் 7வது இடம் என்றால் அது கொஞ்சம் உடனடியாக நாம் விழித்து கொள்ள வேண்டிய நிலை. அது மற்ற ஊர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்றால் நாமெல்லாம் ஒன்று கூடிதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொஞ்சம் விழித்து கொள்வோம். சூரியன் வந்துவிட்டான், வெளிச்சம் வந்துவிட்டது, ஆனால் வெப்பம் வந்தால் வாழ்க்கை தாங்காது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்கள் பகுதியில் என்ன செய்யலாம் என்று தீர்மானியுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.